ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போனால் போதும், வீட்டில் இந்த மூலையில் ஒரு ஓரத்தில் உக்காந்துட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி பாவம் புண்ணியம் பார்த்து இந்த ராஜியை வீட்டில் இருக்க வச்சா, போய் நம்ம மல்லியவே மலடின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இந்த ராஜி, எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இதுக்காக வேண்டியனா கூட இதுக்கப்புறம் டைரக்டர் மல்லி கர்ப்பமாகிற மாதிரியான ஒரு சீனை வைக்க தான் போகிறாங்க. ஏன் கரெக்டாக கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கூட என்ன நம்ம மனோகரோடைய டிஎன்ஏ டெஸ்ட் அதுவும் ஒரு பக்கம் சந்தேகமாக தான் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளான் முடியும், கல்யாணத்துக்கு முன்னாடினாலே இந்த ரிப்போர்ட் வரும், இந்த ரிப்போர்ட்டில் டிஎன்ஏ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை என்னவோ இருக்குது. ஆனால் இந்த ராஜியும் இந்த சுடரையும் நம்பவே முடியாது. சைலண்ட்டாக பிளட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கூட அந்த பிளட்டை எடுத்துகிட்டு போனவரையே சந்தேகத்தோட விலைக்கு வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி விலைக்கு வாங்கியிருந்தா இவங்க அம்மா அப்பா பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கூட இந்த ராஜி பணத்தை கொடுத்து விலை பேசி விட்டுருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி சீன் இருந்தாலும் ஃபைனலாக இந்த மாதிரி முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நம்ப முடியாது. கடைசியில் தாலி கட்டுற வரையும் போய் ஆனால் கூட அந்த டைமில் நம்ம மல்லி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும். தாலி கட்டுற நேரத்துக்கு முன்னாடி நம்ம மல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லின்னா அவ்வளோ பாசம், மல்லி என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தணும். அங்கே போனால் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த டாக்டர் விஜய்கிட்ட சொல்லணும், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் எதுவுமே நடக்காமல் போனால் நமக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு வேளை நடந்துருமோ அப்படின்ற பயமும் நமக்குள்ளே இருக்கும். அதனால் கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சுடரை லாக் பண்ணி நம்ம விஜய்க்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த ராஜி வாயை ஒடுக்கிறதுக்காக நம்ம மல்லி கன்சீவ் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஆக தான் போகிறாங்க. ஆனால் அது எந்த டைமில் நம்ம டைரக்டர் சீன் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சரிங்க, எதுக்காக இந்த வீட்டில் தண்டத்துக்கு இந்த ராஜி உக்காந்துட்ருக்கணும்? இந்த அளவுக்கு இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இவங்களை வச்சிருக்கவே கூடாது. இந்த மலடி, ஒரு மலடி அப்படின்னு இந்த நிஷாக்கிட்டேயும் சுடர்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி மேலே கொலை காண்டில் இந்த ராஜி இருக்காங்க. மல்லி வந்தாங்க அப்படின்னா மல்லிக்கிட்ட வேணும் சண்டை பிடிச்சி மலடி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லி நம்ம மல்லியை வெளியேற்றலாம். இது கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, பொடி வெளியேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாரு. ஏன்னா உன்னையே போனால் போதுன்னு தான் விட்டு வச்சுருக்கோம், நீ என் மல்லியையே இந்த மாதிரி பேசுகிறியா, கிளம்புடின்னு சொல்லிட்டு விஜய்யை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாரு. இல்லைன்னா நம்ம மல்லியை கூட பிடிச்சி வெளியே தள்ளலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ராஜி ஒளிஞ்சாங்க அப்படின்னா இந்த சுடர் அடங்கிடுவாங்க. டபுள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம மல்லிக்கு. ராஜியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.